ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குழம்புமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சாச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தூக்கி கொண்டு போய் உள்ளே போய் சாப்பிட்றதா. வாழை எல்லாம் எடுத்துக்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு சூப்பராக நல்ல வாசம், கம்மு வாசம், நல்ல வாசம் வருது. ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால. இது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஜிஞ்சர் பாருங்கள், இங்கிட்டும் அங்கிட்டும் என் பின்னாடி. நான் வீட்டுக்குள்ளே போகவே, நான் இப்போ உள்ளே போனேன்னா பாருங்கள், என் பின்னாடியே வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, என் பின்னாடியே வருது. இங்கிட்டு போனோன்னா இங்கிட்டு என் பின்னாடியே வருது. எப்படா சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. பாவம், அதுவும் பசியில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே கொண்டு போய் நம்ம அங்கே போய் வச்சு இறக்கி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது கூடலாம் பார்த்திங்கன்னா முத்துமாரி பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டா, ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டா. இப்போ இருக்கிற 4-5 பேர் வருவாங்க நம்ம வீடியோவுக்கு. இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் நம்ம சாப்பாடு கொடுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து லைவில் சொல்லியிருந்தோம், பசங்கிட்ட காசு வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மா டமாஸ் தான். ஏன்னா வந்து ஒரு 50-100 அந்த பிளேட்டை வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். அதுகளே வந்து பாவம், எல்லாமே வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து தான் இருக்கிறவங்க தான். யாருமே ரிச்சு கிடையாது. அவங்ககிட்ட அந்த பைசா வாங்கி நம்ம அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வந்து நான் சும்மா தாண்டா பெருமை கேட்டேன், நானே உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே. நீங்கள் யாரும் எந்த ஹெல்ப்பும், அது இல்லாமல் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த குட்டி குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு சமையல் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் எங்கள் வீட்டுக்காரே என் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சமையல்லாம் நம்ம முடிச்சாச்சு, இப்போ சாப்பிட போகிறோம். அவங்களுக்கு இவ்வளோ பண்ணுறோமே, நாங்கள் வசதின்னு நினைக்காதீங்க. நாங்களுமே மிடில் கிளாஸ் தான். நம்மளால் ஆனால் ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். நம்ம யூடியூப் வந்து இன்னும் மானிஸ்ட்ரேஷன் ஆகலை. மானிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு இன்னும் நல்லாவே செய்வோம். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூட ஒரு பென்சில் இந்த மாதிரி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். என்னால் பெரிய கிஃப்ட்டு கொடுக்க முடியல, ஏன்னா என் பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும். அதனால தான். ஓகே, இப்போ நம்ம மதியம் சாப்பாடு வீடியோ போட்டுடலாம். ஓகே, பாய்.